எல்லாருக்கும் வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் என்ன பேப்பர் பார்க்க போகிறோம்னு சொன்னால் காப்போத்தா சாதாரண தரம் ஓ லெவலுக்கான பேப்பர்னு தான். அது என்னையால் வெளியிடப்பட்ட ஒரு கருத்தரங்கு வினாத்தெல்லாம் நாங்கள் பார்க்க போகிறோம். பெரும்பாலும் இந்த வருஷம் எக்ஸாம் எடுக்கிற பிள்ளைகளுக்கு பகுதி 1A செய்கிறதுக்கு இது மிகவும் பிரயோசனம் உள்ளதாக இருக்கும் என கருத்தில் கொண்டு இந்த வீடியோனால் அப்லோட் பண்ண பிள்ளைகள் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, வாங்க பிள்ளை வீடியோக்குள்ளே போவோம். தேவையான விஷயங்களை பெற்றுக்கொள்ளுங்க பிள்ளைகள். தெரிஞ்ச பிள்ளைகள் பரவாயில்ல, தெரியாத பிள்ளைகள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். பேப்பர் டவுன்லோட் பண்ணி செய்து பார்த்துட்டு அது பிறகு ஆன்சர் செக் பண்ணிக்கொள்ளுங்க. முதலாவது வெளியே பார்க்க பிள்ளைகள் இருக்கா. முதலாவது வெளியே பார்த்தோம்னால் அவங்களுக்கு தெரியும் சதவீதங்கள் தான் வாரது. வருடத்துக்கு 8 வீதம் வழிய வட்டி வழங்கும் வங்கி ஒன்றில் ரூபாய் 50,000 வெப்பு செய்த ஒருவருக்கு 2 ஆண்டுகளின் இறுதியில் கிடைக்கும் மொத்த வட்டியை காண்க. அப்போ நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் கொஞ்சம் இருக்குது பிள்ளைகள். என்னென்னு சொன்னால், முதலாக நோட் பண்ணணும் எளிய வட்டி வீதம் அவ்வளோ நோட் பண்ணணும். சரிதானே? ரெண்டாவது நோட் பண்ணணும் அவ்வளோ காசு அவர் வைப்பு செய்தார் நோட் பண்ணணும். மூன்றாவது எத்தனை வருஷம் மட்டும் நீங்கள் நோட் பண்ணணும். சரிதானே? இவ்வளவு நாங்கள் நோட் பண்ண வேணும். நோட் பண்ணால் செய்யலாம் பிள்ளைகள், ஒரு கஷ்டமும் இல்லை. 8 வீதம்னு சொல்கிறது 8 வீதம்னு சொல்கிற பிள்ளைகள் 100 மேல் 8. ஏன்னா 8 வீதம்னு சொன்னால் 100 மேல் 8. சரிதானே? தர எவ்வளோ காசு கடன் வாங்கினவர்? 50,000 ரூபாய் கடன் வாங்கினவர். அதான் போடுவோம். 50,000 ரூபாய் கடன் வாங்கினவர். எத்தனை வருஷம் பிள்ளைகள்? 2 வருடம். விளத்தையும் போட்டு பெருக்கி விடாங்க கூட வரும் பிள்ளைகள். சரியா? சவர்களை வெட்டுவோம் பிள்ளைகள். 0 0 0 0 வெட்டுப்படும். இனி மிகுதியாக தான் பெருக்கி கொடுத்தா விட வரும் பிள்ளைகள். எங்களுக்கு மிகுதியாக இருக்கிறது இங்கே 8 தர. இதில் ஒரு 500 இருக்கு தர. இதில் 2 இருக்கு. சரியா பிள்ளைகள்? சுருக்குவோம். இலவா சுருக்காம் பிள்ளைகள். இந்த 8 இருக்கட்டும், அப்படி வச்சுக்கொள்ளுங்க. தர 500ஐயும் 2ஐயும் பெருக்கினா பிள்ளைகள் 1000. சரிதானே? இனி நான் விடைக்கு போவோம் பிள்ளைகள். 8 தர 1000 எவ்வளோ பிள்ளைகள்? 8 தர 1000 8000 ரூபாவாக இருக்கும். 8 தர 1000 8000 ரூபாவாக இருக்கும் பிள்ளைகள். முதலாவது விட. சரிதானே? ரைட். இந்த சுருக்களை பார்த்துக்கொள்ளணும் பிள்ளைகள். இலகுவானவங்க சுருக்க பழகிக்கொள்ள வேணும். ரெண்டாவது கேள்வி பாவம் இருக்கா. நீர் சீராக பாயும் குழாய் ஒன்றில் 1500 லிட்டர் கொள்ளளவுடைய தொட்டி ஒன்றை நிரப்புவதற்கு 20 நிமிடங்கள் எடுத்தது எனில் தொட்டிக்குள் நீர் பாயும் வீதத்தை காணுங்க. வீதம்னு சொன்ன பிள்ளைகள் அலகு நேரத்தில் பாய்கின்ற நீரின் அளவு. அலகு நேரத்தில் பாய்கின்ற நீரின் அளவு தான் வீதம்னு சொல்றது. அது நேரம் செகண்டாக இருக்கலாம், நிமிஷமாக இருக்கலாம், மணித்தியாலமாக இருக்கலாம், என்னன்னாலும் பரவாயில்ல. வீதம்னு சொன்னால் அலகு நேரம். அலகு நேரம் அதாவது என்ன அலகுலையும் இருக்கலாம். ஒரு அலகு நேரத்தில் பாயும் நீரின் அளவு. இங்கே பார்த்தோம்னா 20 நிமிஷத்தில் பிள்ளைகள் 20 நிமிடத்தில் என்ன 20 நிமிடங்களில் 1500 லிட்டர் நீர் பாயுது. அப்போ ஒரு அலகு நேரம்னா என்ன? 20 நிமிடத்தில் பாயிர நீர் 1500 லிட்டர்ண்டா நீங்கள் ஒரு நிமிடத்தில் எவ்வளவு நீர் பாயும் ரெண்டு கண்டுபிடிச்சு கொடுத்தா சரி. அதான் வீதமாக இருக்கும். என்னண்டு 20 நிமிடத்தில் 1500 லிட்டர் நீர் பாயுதுண்டா ஒரு நிமிடத்தில் எவ்வளவு பாயும் ரெண்டு கண்டுபிடிக்கிற பிள்ளைகள் வீதமாக இருக்கும். சரி, செய்வோம். எழுதுவோம் பிள்ளைகள். 20 நிமிடத்தில் பாயிர நீர் 20 நிமிடத்தில் பாயிர நீருண்ட அளவு 1500 லிட்டர். 1500 லிட்டர். சரி, நீங்கள் காண வேணும் ஒரு நிமிடத்தில் பாயிரம் எவ்வளவு பாயிரம் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன செய்யணும்? இந்த 1500 பிள்ளைகள் நீங்கள் பிரிக்க வேணும். எத்தனையால? 20ஆல் பிரிக்க வேணும். 20 நிமிடத்தில் பாயிறது 1500ண்டா ஒரு நிமிடத்தில் காண என்ன செய்யணும்? 20ஆல் பிரிக்கணும். சரி, இதை பிரித்து விட்டுனா விட வரும் பிள்ளைங்களுக்கு. இலகுவா பிரிக்கலாம் பாருங்க பிள்ளைகள் இருக்கா. இந்த சைவரையும் சைவரையும் வெட்டலாம். என்ன சைவரையும் வெட்டு விடலாம். வெட்டுவோம். சைவரையும் மேலோர் சைவரையும் வெட்டலாம். மிச்சமாக இருக்கிறது
150/2 இதையும் சுருக்கணும். ஆனால் பிள்ளைகள் எவ்வளவு சுருக்கினா 75. சரி, இப்படியே விட்டால் சரியோ? இப்படியே விடக்கூடாது. என்ன பிள்ளைகள்? அளவு கொடுக்கல வேணும். ரைட். நேரம் எதில் இருக்கு? நேரம் வந்து நிமிஷத்துல இருக்கு. அங்க நீரின் அளவு வந்ததுல இருக்கு, லீட்டர்ல இருக்கு. அப்படி கொடுக்கணும். விட கொடுக்கணும் பிள்ளை. எழுதுறதுல பாருங்க, 75 லிட்டர் பெர் நிமிடம். சரியா? பெர்ன்னு சொன்னா இவ்வளவு நிமிடத்துக்கு என்ன அர்த்தம்? சரிதானே? ஒரு நிமிடத்துக்கு 75 லிட்டர் நீர் பாயும். சரி, ரைட். மூன்றாவது பார்ப்போம். log 5 அடியா log அடி 5 a சமன் 2 இணை சுற்றி வடிவில் எழுதி ஏயின் பெருமானத்தை காண்க. இலகுவான கேள்வி ஒன்று. log அடி 5 a சமன் 2 இதை சுற்றி எழுதிட்டான். உங்களுக்கு தெரியுமா? இல்லை, சுட்டியா மாத்தினா என்ன வராது? சுட்டியா மாத்துகளே இந்த log வராது. என்ன இந்த 5 என்ன செய்யும்? அங்கே போய் இந்த 2 மேலே தூக்கி விடும். அப்போ என்ன விட வரும் உங்களுக்கு? a சமன் 5னுடைய 2ஆம் வலு. ஏயின் பெருமானத்தை கேட்டுக்க. சரி, a சமன் 5 வர்க்கம் எவ்வளவு? 5 தர 5 எவ்வளவு வரும்? 25. சரியா? என்ன பிள்ளைகள் இப்படிதானே? log அடி a இந்த b சமன் c என்று சொன்னா பிள்ளைகள், அடி இங்க a ஆயிருக்குது. நாங்கள் வடக்க பார்க்குற பெருமானம் b, விடை வந்து c என்று சொன்னா என்ன நடக்கும்? நாங்கள் சுட்டியா மாத்துக்கு இந்த லோக் என்ன செய்யாது? வராது. இந்த லோக் வராம போனா இந்த a என்ன செய்யும்? இந்த சிக்கு என்ன வரும்? அடியாக மாறும். அப்ப b அப்படி இருக்கும், ஏனுடைய சியாம் வலுவாக மாறும். சரி, ரைட். ஈஸியான கேள்வியானே. அடுத்த 4வது கேள்வி பாம்பளே இருக்கா? இதுவும் ஈஸியான கேள்வியானே. இங்கே பாருங்க, சுருக்கட்டுமா? என்ன கேள்வி? சுருக்குக 1/x வர்க்கம் சய 3/5x வர்க்கம். சரி, இஞ்ச எக்ஸ் வர்க்கம் 5x வர்க்கம் இருக்கு, இஞ்ச எக்ஸ் வர்க்கம் தான் இருக்கு. அப்போ கீழே எத்தனை வரணும் பிள்ளைகள்? கீழே ஒரு 5 பேர் வரணும். அப்புறம் என்ன செய்வேன்? கீழே 5ஆல் பெருக்கிறேன். கீழே 5ஆல் பெருக்கினா மேலே என்ன செய்யணும்? 5ஆல் பெருக்கணும். பிறகு நாங்கள் புதுசாக ஒரு பின்ன மேலே போதுனே, மேலே பெருக்கினா I உண்டு 5, கீழே பெருக்கினா 5x வர்க்கம் 5x வர்க்கம் சய அந்த 3/5x வர்க்கம் சமன். கீழே இன்னும் சமன் தானே பிள்ளைகள்? பகுதி இன்னும் சமன் 5x வர்க்கம். அதை போட்டுக்கொள்வோம். 5x வர்க்கம் கீழே போட்டுக்கொள்வோம். மேலே என்ன பிள்ளைகள் இருக்குது? மேலே இந்த 5ல் 3 போகணுமா? நாங்கள் கழித்தல்லானே. 5ல் 3 போனால் எவ்வளவு? 5ல் 3 போனால் 2. சரி, 5ல் 3 2. ஓகே, 4 கேள்வியும் டவுட் இருக்கா? 4 கேள்வியும் சிம்பிளாக எல்லாரும் மார்க்ஸ் எடுக்கலாம்னா பிள்ளைகள். எத்தனை மாதம்? 8 மாதம் இப்போ வந்துடுங்க இல்லை. சரி, 5வது கேள்வி பார்ப்போம். 5வது கேள்வியை பொறுத்த வரைக்கும் பிள்ளை அதுவும் இலகுவான கேள்விதான். எக்ஸை கேட்டுக்கிறானே. சரி, உறவில் தரப்பட்டுள்ள தகவல்களுக்கேற்ப கோணம் ஏபிசியின் பெருமானத்தை காண்க. ஏபிசி எது? ஏபிசி படத்தை பார்க்க ஏபிசி எங்கே இருக்கு? 5 இருக்கிறார். ஏபிசி இந்த கோணத்தும் கேட்டுக்க 2x கேட்டுக்கிறார். சரி, இது 90 பாக, இது எக்ஸாம். அப்படி எழுத வேண்டியதான பிள்ளைகள்? எப்படி எழுதுறது? 90 பாகை சக இவர் எக்ஸ் என்ன? எக்ஸ் சக இவர் 2x. 2x சமன் எவ்வளவு? 180. இனி இந்த 90 அங்கால போய் என்ன செய்யும்? அங்கால போய் கழிப்படும். அப்போ இங்கே மிச்சம் என்ன இருக்கும்? எக்ஸும் 2x 3x. 3x சமன் 180 பாகை சய 90 பாகை. அப்போ 3x எவ்வளோ பிள்ளை வரும்? 3x சமன் 90. 3x சமன் 90 பாகை. உங்களுக்கு எக்ஸ் தானே தேவை? ஒரு எக்ஸை கண்டுபிடிப்போம், அப்புறம் 3x கண்டுபிடிப்போம். இப்போ 3ஆல் பிரிக்கணும் இருக்கும். பிரிச்சா எக்ஸ் வரும், ஒரு எக்ஸ் வரும். 90 3ஆ பிரிச்சா எவ்வளவு? 30 பாகை. 30 பாகை. எக்ஸ் தான் 30 தானே. உங்களை என்ன கேட்டிருக்கு? ஏபிசியில் கேட்டுருங்க பாருங்க. ஏபிசி தான் கேட்டுருக்கு. ஏபிசி எவ்வளவு? ஏபிசி 2x. சரி, எக்ஸ் வந்து 30ண்டா
2x எவ்வளோ இருக்கும் பிள்ளைகள்? 2x 30 பகை தர 2 என்ன எவ்வளவு? 60 பகை. 60 பகைன்னு கொடுத்தீங்கன்னா சரி. கஷ்டமா இது என்ன பிள்ளைகள்? எப்படி கல்யாணம் வரப்போகுது? இலகுவான கேள்வி. ரைட். அடுத்த கேள்வி பார்ப்போம். 6வது கேள்வி. வர்க்கமூலம் 40 பெருமானத்தை முதலாம் சமாதானத்திற்கு கீழுள்ள விடைகளிலிருந்து தெரிந்து அதன் கீழ் கோடிடுக. என்ன பிள்ளைகள்? கோடு போறகளே தானே. சரி பாவம் தந்த விடைகள் என்ன இன்னும் வராதான் தட்டி விடுவோம். இந்த கீழே பாருங்க பிள்ளைகள், அதில் வர்க்கமூலம் 40. அப்போ 40க்கு முதல் வார சதுரன் இது. 40க்கு முதல் வார சதுரன் வந்து 40க்கு முதல் வார சதுரன் 36. 40க்கு பிறகு வார சதுரன் எவ்வளவு? 49. அணுக்கான யார் இருக்கும்? 40 இருக்கும். சரியா? எவ்வளோ வித்தியாசம் பார்ப்போம். இதுக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம்? வேறுக்கு 2 பேருக்கும் 4 வித்தியாசம். வேறு முடியல 9 வித்தியாசம். சரி, வர்க்கமூலத்தை போட்டோம்டா இதுக்கு விட 6, வேறுக்கு விட 7, 49க்கு வர்க்கமூலம் 7, 56 வர்க்கமூலம் 6. அப்போ விட வந்து 6க்கு மணிக்கு விட வரப்போகுது. பாப்பம் எல்லாமே 6க்கு மணிக்கு எல்லாம் இருக்குது. சரி, இங்கே பாருங்க பிள்ளைகள். இப்போ இஞ்ச வித்தியாசம் மூலம் வந்து எனக்கு 4 வந்தது. இஞ்ச வித்தியாசம் வந்தது 9 வந்தது. சரி, 6க்கு உங்களுக்கு மரவாசி எவ்வளோ பிள்ளைகள்? 6.5. 6.5 இதானே. அப்போ கவனிக்கோன விஷயம் இதில் வித்தியாசம் எங்கே குறைவாக இருக்குது? இஞ்ச 4 தானே குறைவாக இருக்குது. அப்போ எங்கே வரணும்? இந்த 6க்கும் 6.5க்கும் மேலே என்ன செய்யணும்? விட எனக்கு வரணும். அங்கால விட வருமோ? 6.5க்கு மேலே எனக்கு விட வராது. அப்போ 6.5க்கு மேலே விட நான் என்ன செய்யலாம்? வெட்டி விடலாம் என்ன. அப்போ 6.9 வராது, 6.6 வராது. இனி என்னோட இருக்கு எனக்கு 6.2 6.3 தான் இருக்கு. அதை செக் பண்ணி பார்ப்போம் சரியா பிள்ளையாண்டு. சரி, இந்த 6.2 நான் திருப்பி எழுத போன்றோக்கா. 6.2 என்ன செய்ய போகிறேன்? திருப்பி எழுதி பெருக்க போகிறேன். 6.2 இன்னொரு என்ன செய்வோம்? 6.2 பெருக்கி பார்ப்போம். எவ்வளோ வரும்? 8 4, 6 12, 6 2 12, 6 36 1 37, 9 10 2 4, 7 1 8, 3 3. இங்கே 1 2 தசமானம் இருக்குது. அப்போ 2 தசமதானம் இது இருக்கு. அப்படி இதுலேயும் ஒரு தசமதானம் இருக்குது, இதுலேயும் ஒரு தசமதானம் இருக்குது. அப்போ நான் அப்படியே என்ன செய்யணும்? 2 தானம் தள்ளி தசம் குத்தணும். 38.49. அது மாதிரி இதையும் பார்ப்போம். 6.3 பெருக்கி பார்ப்போம். 3 9, 3 18, 6 3 18, ஒரு மிச்சம் 6 6 36 1 37. சரி, 9 8 மற்றும் 16, ஒரு மிச்சம் 7 1 8, 8 3 9, 3 39.69. அப்போ ஆரம்பிள்ள கிட்டே இருக்கு 38.49. 39.69 40 கிட்டவா இருக்கும். நீங்கள் சொன்னால் சரி, இந்த விட தான் இதுவாக இருக்கும். 40 கிட்டவா இருக்கும். அப்போ இது விடையா இருக்கும். இந்த 6.3 தான் என்னவா இருக்கும்? விடையாக இருக்கும். 6.3 தான் விடையாக இருக்கும். சரியா? ரைட். அடுத்த கேள்வி பார்ப்போம். இருக்கா காரணியாக்குவோம் என்ன. அதை வாலிப்போம். நாங்கள் அதை அழிச்சு போட்டு காரணியாக்குறதை பார்ப்போம். பாருங்க பிள்ளைகள், ஈஸியாக செய்யலாம். ஒரு காரணி பத்திர கேள்வி. எக்ஸ் வர்க்கம் சய 2x சய 8 என்ன. அப்போ நாங்கள் சய 8க்கு என்ன சொல்லணும்ல? சய 8க்கு பெருக்கம் பார்க்க வேணும். சய 8க்கு பெருக்கம் பார்க்கணும். என்னென்ன பெருக்கம் வரும்? சய 8க்கு பெருக்கம் 1 தர 8 வரலாம். இது நான் பிள்ளைகள் யாரை சொல்கிறேன்டா, அந்த அடிப்படையா, அதாவது விமர்த்தனம் செய்து பார்க்கல அல்லது இதை பழகிற பிள்ளைகள் தான் சொல்கிறேன். அதுக்கு செய்யக்கூடிய பிள்ளைகள் குயிக்காக கண்டுபிடிப்பீங்க. நான் இதுக்கு என்ன பெருக்கம் பெறும்னு சொல்லி. சரியா? இதுக்கு 4 2 பெருக்கம் வர போதானே. சரி, ஒன்றா பார்ப்போம். 1 தர 8 வரும் 8, 2 தர 4 வரும், 3ல் வருமா? 3ல் வராது. திருப்பி 4லாம் வரும். 4 தர 2 இதுக்கு வந்து டேஞ்சு. இதெல்லாம் சரி. இப்போ எனக்கு இது சய எண்டபடியா பிள்ளைகள். இவ சய எண்டபடியால்
வித்தியாசம் தான் நடுவுக்கு வரணும் எனக்கு. இவை 2 பேருக்கும் இடையில வித்தியாசம், 8க்கும் 7க்கும் இடையில வித்தியாசம் தான் அங்கே வரணும். நடுவில் இருக்கிற உறுப்பாக இருக்கு. நடுவில் எத்தனை இருக்குது? 2 இல்லோ. எனக்கு வித்தியாசம் எத்தனை வரணும்? 2 வரணும். சரியா? எனக்கு வித்தியாசம் எத்தனை வரணும்? 2 வரணும். சரி, இங்கே முதலாவது பாருங்க, இந்த 8ஐயும் 7ஐயும் பார்த்தோம்டா, 8ஐயும் 1ஐயும் பார்த்தோம்டா, 8ல் 1 போனால் அவ்வளவு 7. 2 இருக்கா? 2 இல்லை. அப்போ இது வராது. அப்போ இவர் வர மாட்டார். இவர் வராது. அப்போ இது பொருத்தமாக இருக்கும் பிள்ளைகள். 2 தரனால தான் பொருத்தமாக இருக்கு. இது பொருத்தமாக இருக்கும். 2 தரனால தான் பொருத்தமாக இருக்கும். சரியா? ரைட். இனி பார்க்கணும், இது செய்ய வேண்டபடியா பிள்ளைகள். இந்த பெருக்கு 2 பேரும் ஒரு ஆளுக்கு ப்ளஸ்ஸும் ஒரு ஆளுக்கு மைனஸும் பெறணும். இவருக்கு ப்ளஸ்ண்டா அவருக்கு மைனஸ், இதுக்கு ப்ளஸ்ண்டா இவருக்கு மைனஸ் வரணும். சரியா? அதே நேரம் எனக்கு நடுவுக்கு என்ன இருக்கு? நடுவுக்குள்ள மைனஸ் இருக்கு. அப்போ நடுவில் மைனஸ் வரணும்டா பிள்ளைகள், பெரிய ஆளுக்கு மைனஸும் சின்ன ஆளுக்கு ப்ளஸும் போடணும். பெரிய ஆளுக்கு மைனஸும் சின்ன ஆளுக்கு ப்ளஸும் போடணும். போட்டா விட வரும் பாருங்க. இப்போ இது 2 தானே, சக 2ம் சயனாலும். அப்போ முன்னுக்கு எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னுக்கு குணகம் ஒன்றும் இல்லை பிள்ளைகள். அப்போ இலகு எழுதலாம். நாங்கள் எப்படி எழுதலாம்டா? எக்ஸ் சய 4. சரியா? அடுத்தது எக்ஸ் சக தானே, சக 2. சரியா? இது போல எக்ஸ் சய 4ம் எக்ஸ் சய 2மா இருக்கு. சரியா? ரைட். அடுத்த கேள்வி, 8வது கேள்வி பார்த்தோம்னா 25, 125, 625 எனும் பெருக்கல் விருத்தியின் 10வது உறுப்பை 5 வலுவாக திறக்கவும். பெருக்கல் விருத்தி. பெருக்கல் விருத்தின்னு சொன்னால் அது பொது உறுப்புக்கான சமன்பாடு என்ன பிள்ளைகள்? பெருக்கல் விருத்தி ஒன்று பொது உறுப்புக்கான சமன்பாடு Tn சமன் A R n சய 1. இதுதான் சமன்பாடு. ரைட். இது நம்ம முதல் உறுப்பு எது பிள்ளைகள்? A. என்ன A தெரியும், 25. பொது வித்தியாசம் எத்தனை? பொது விகிதம், சரி பொது விகிதம் அளவு எத்தனை? கொடுத்து 25, அடுத்த 125 எழுதுனா. அப்போ 5 5ஆ பெருக்கப்படணும் போகுது. அப்போ 6 எத்தனையா இருக்கும்? 6 வந்து 5ஆ இருக்கும். அதில் 6 கண்டுபிடிக்கிற வழி இருக்கு. என்ன வழி இருக்கு? பின்னுக்கு இருக்கிற உறுப்பை முன்னுக்கு இருக்க பிரிச்சு விட்டா சரி. அப்போ 125 5ஆல் பிரிச்சா என்ன வரும்? 6 பிரிச்சு பார்ப்போம். சரியாண்டு 6ன்றது 125 பின்னுக்கு இருக்கிற உறுப்பை முன்னுக்கு இருக்கிற உறுப்பால் பிரிக்கணும். சரி பாருங்க பிள்ளைகள், I5 25, I2 10, I5 25. திருப்பி பெட்டினா I1 5, I1 5, 5ஆ இருக்கு. சரி, நான் கண்ட முறை சரி. சரி, ரைட். அப்போ சமன்பாடுகளை போடுவோம் பிள்ளைகள். T 10வது உறுப்பு தானே, T10 சமன் A என்றது முதலாம் உறுப்பு எத்தனை? 25 தர பொது விகிதம் R வந்து 5. 5னுடைய மேலே n சய 1. என்னண்டா என்ன? எத்தனாம் உறுப்பு என்ன? 10 சய 1. இது வரும் பிள்ளைகளே T10 சமன் 25 தர 5னுடைய 9ஆம் வலு. எங்களை 5இன் வலுவை தானே கேட்டிருக்கிறார். அப்போ என்ன சொல்லணும்டா? இந்த 25 இல்லாமல் 5ன் வர்க்கம் எழுதலாம். தர 5ன் 9ஆம் வலு. ரைட். இங்கே பாருங்க பிள்ளைகள், ஒரே அடிகளண்டா ஒரே அடிகளை கொண்ட சுட்டிகளை நாங்கள் பெருக்கும் போது அடுக்குகள் என்ன செய்யும்? அடுக்குகள் ஒன்றோடு கூட்டுப்படும். அப்போ 5னுடைய 9 என்ன குணாவில் அப்படி 9 என்னும் 11. 5ன் வலுவை தானே கேட்டவர். 5ன் வலுவாக கொடுத்தா 5ன் 11ஆம் வலு கொண்டு வரும். சரியா? ரைட். அடுத்த கேள்வியை பார்ப்போம். அடுத்த கேள்வி 9வது கேள்வி. ரைட். இதெல்லாம் இலகுவான கேள்வி. என்ன பாருங்க. ரைட். அடுத்தது 9வது பார்ப்போம். ரைட். ஒன்றுக்கொன்று 100 மீட்டர் இடைவெளியில் உள்ள ABCD எனும் இரு கட்டிடங்கள் ஒரு காட்டப்பட்டுள்ளது. எதுவும் இந்த AB என்றதும் CD என்றதும் 100 மீட்டர் குறித்து காட்டியிருக்கிறார். சரி,
ஏயிலிருந்து சிடி கட்டிடத்தின் உச்சி டியின் ஏற்ற கோணம் 50 பாகையாகும். ஏற்ற கோணம் என்ன புள்ளிகள்? ஏற்ற கோணம்ன்றது எங்கட கண் மட்டத்திலிருந்து மேல் நோக்கி இருக்கும். இதான இது எங்கட ஏற்ற கோணம். இறகு கோணம் என்ன? இறகு கோணம் எங்கட கண் மட்டத்திலிருந்து எப்படி இருக்கும்? கீழ் நோக்கி இருக்கும். இதான இது இறகு கோணம். சரின்னு சொல்லுகிறார். சிடி என்ற கட்டிடத்தின் உச்சி டியின் ஏற்ற கோணம் 50 பாகையாகவும் எங்கிருந்து? ஏயிலிருந்து, இதுல இருந்து, இந்த ஏ என்ற புள்ளியிலிருந்து இந்த உச்சியின் ஏற்ற கோணம் சரிதான புள்ளிகள்? பதிவான இடத்திலிருந்து உயரமான இடத்தை பார்க்க என்ன வரும்? ஏற்ற கோணம் வரும். பதிவான இடத்திலிருந்து உயரமான இடத்தை பார்க்க என்ன வரும்? ஏற்ற கோணம் வரும். எவ்வளவாம்? 50 பாகையாம். அப்போ இங்கேருந்து பார்த்தா கண்மட்டம் எப்படி இருக்கும்? கண்மட்டம் இதான கூட கண்மட்டமாக இருக்கும். இதுதான் கண்மட்டம். ஏற்ற கோணம்னா கண்மட்டத்துக்கு மேலே தானே. அப்போ ஏயிலேருந்து டி இங்க எத்தனை பாகை? 50 பாகை. சரியா? இதான் குறிச்சாச்சு. 50 பாகை. ஆகவும் கட்டிடத்தின் அடி சியில் இறக்க கோணம் 30 பாகையாகவும் உள்ளது. இத்தரவுகளை கீழே தரப்புள்ள படத்தில் குறித்து காட்டுக. ரைட். இந்த ஏயிலிருந்து இப்போ சி என்ற இறக்க கோணம் இதானே. இதானே சி என்ற புள்ளி. ஓம். அப்போ உயரமான இடத்திலிருந்து பதிவான இடத்து பார்க்க என்ன வரும்? இறக்க கோணம் வரும். இதானே கண்மட்டம். அங்கடா இதான் கண்மட்டம். இறக்க கோணம் அண்டா கண்மட்டத்திலிருந்து கீழ் நோக்கி வரும். அது எத்தனை பாகை? அது 30 பாகை. அது 30 பாகை. சரி, ரைட், குறிச்சாச்சு. அவ்வளோதான் கேள்வி. அப்போ ஏற்ற கோணம் என்ன? ஏற்ற கோணம்னா அங்கே கண்மட்டத்திலேருந்து மேல் நோக்கி வர்றது ஏற்ற கோணம். இறக்க கோணம்னா கண்மட்டத்திலேருந்து தான் கண்மட்டம்னா கண்மட்டத்திலேருந்து கீழ் நோக்கி வரதான் இறக்க கோணமாக இருக்கும். சரியா பிள்ளை? ரைட். 10வது கேள்வி பார்ப்போம். மாணவர்கள் பரீட்சை ஒன்றின் போது பெற்றுக்கொண்ட புள்ளிகள் தொடர்பான வெண்வரி படம் கீழே தரப்பட்டுள்ளது. அதன்படி 75ற்கு கூடிய புள்ளிகளை பெற்ற பெண் பிள்ளைகளை குறிக்கும் பிரதேசத்தை நிலட்டுக. 75ற்கும் கூடிய புள்ளிகளை பெற்ற பெண் பிள்ளைகளை குறிக்கட்டான். என்னண்டு இதான் விஷயம். 75ற்கு கூடிய புள்ளிகளை பெற்ற யாரு? பெண் பிள்ளைகள். இதான் உங்களுக்கு பாயிண்ட். இது ஆண் பிள்ளைகள். அப்போ இந்த ஆண் பிள்ளைகளுக்கு என்ன செய்யக்கூடாது? எங்களோட நிலட்டின பகுதி வரக்கூடாது. 75லும் கூடிய புள்ளிகளை பெற்ற பிள்ளைகள். இது 75லும் கூடிய புள்ளிகள் பெற்ற ஆக்கள். இவை ஆண் பிள்ளைகள். அப்ப இந்த ஆண் பிள்ளைகள் என்ற வட்டத்தை தவிர மிச்செல்லாம் என்னவா இருக்கும்? பெண் பிள்ளைகளா இருக்கும். இதெல்லாம் என்னவா இருக்கும்? இதெல்லாம் பெண் பிள்ளைகளாக இருக்கும். இதெல்லாம் பெண் பிள்ளைகளா இருக்கும். சரியா? எனக்கு என்ன தேவை? பெண் பிள்ளைகள்லையும் குறிப்பாக 75க்கு கூடிய புள்ளிகளை பெற்றாக்கள். அப்ப 75 விட கூடவா இருக்கணும். அதே நேரம் பெண் பிள்ளையாம இருக்கணும்டா. இந்த பகுதி தான் என்னவா இருக்கும்? 75லும் கூடிய புள்ளிகளை பெற்ற பெண் பிள்ளைகளாக இருக்கும். சரியா? இவைதான் ஆக்கள். ரைட். சரி, ஒருவேளை எங்கள்கிட்ட பெண் பிள்ளைகளை குறிச்சு காடு சொல்லியிருந்தா, தனிய பெண் பிள்ளைகளை குறிச்சு காடு சொல்லியிருந்தா அப்படி வந்திருக்கும் படம். இப்படி வந்திருக்கும். தனிய பெண் பிள்ளைகள்டா இவ வராது, இது வராது. இவ்வளவு வந்திருக்கும் பெண் பிள்ளைகள்னு சொன்னான். சரியா? இவ்வளவு வந்திருக்கு. அந்த ஆண் பிள்ளைகள் தவிர மிச்சம் எல்லாம் வந்திருக்கும். என்ன பிள்ளைகள்? சரி, ரைட். அடுத்த கேள்வி போ. பாப்போம். தீர்க்கட்டாம் ஈஸியான கேள்வி. ஏன்னா இங்க பாருங்கோ, இந்த தீர்க்குகளில் சுவாரஸ்யமான கேள்விகள். இந்த 2 தெரியாக்கணிய கோவை இருக்கு, அச்சகணித கோவை இருக்கு. இந்த 2 கோவைகளையும் நான் பெருக்கல விட என்ன வருது? 0 வருது. எப்ப எங்களுக்கு 0 வருது? 2 பேரை பெருக்கேக்கு, 2 இலக்கத்தை பெருக்கேக்கு, 2 பேரை பெருக்கேக்குல 2 பேரை பெருக்கேக்கு எனக்கு 0 விட வருதுண்டா. எப்ப வரும்? ஏதாவது ஒன்று 0 இருந்தால் தான் எனக்கு என்ன வரும்?
விட பூஜ்ஜியம் வரும். 5 தர பூஜ்ஜியம் விட பூஜ்ஜியம். இவர் பூஜ்ஜியமாக இருந்தாலும் என்ன வரும்? பூஜ்ஜியம் வரும். ஸோ ரெண்டுமே பூஜ்ஜியம் இருக்கலாம் தானே? இருக்கலாம் தானே? ரெண்டும் பூஜ்ஜியம் வந்தால் பூஜ்ஜியம் தான் வரும். சரியா? ரைட். அப்போ எங்களுக்கு பிள்ளை ஏதாவது ஒன்று வந்து பூஜ்ஜியமாக இருந்தால் போதும். ஏதாவது ஒன்று பூஜ்ஜியமாக இருக்கணும் கட்டாயம். சரியா? அப்போ இந்த பெருக்குப்பெற ரெண்டு ஆகலையும் ஏதாவது ஒன்று பூஜ்ஜியமாக இருக்கணும். ஒன்று இவர் பூஜ்ஜியமாக இருக்கணும், அல்லது இவர் பூஜ்ஜியமாக இருந்தால் தான் எனக்கு என்ன விட வரும்? விடை வந்து பூஜ்ஜியமாக இருக்கும். அப்போ நான் எழுதலாம் பிள்ளைன்னு எக்ஸக ஒன்று சமன் பூஜ்ஜியமாக இருக்கலாம், அல்லது போனால் 2x ஒன்று சமன் பூஜ்ஜியமாக இருக்கலாம். சரி சரி, இந்த ப்ளஸ் ஒன்று சமன்பாடங்களமான எப்படி போகும்? சமணக்கான மைனஸாக போகும். அப்போ x7 -1. சரி, இதில் பார்ப்போம். இந்த ஒன்று அங்கே போனால் ப்ளஸ் ஒன்றாகும். அப்போ 2x சமன் இந்த ஒன்று அங்கே போனால் சக உண்டு. இந்த பெருக்கு இப்போ ரெண்டாம் என்ன செய்யும்? பிரிவடும். அப்போ x சமன் அரை. அப்போ 2 விட கிடைக்கும் பிள்ளைகள். எக்ஸுக்கு 2 விட உண்டு வந்து x சமன் ஒன்றாக இருக்கும், x சமன் அரையாக இருக்கும். இது ஒரு இருபடை சமன்பாடுபடியால் x வர்க்கம் வரபடியால் எக்ஸில் வர்க்கம் வரபடியா பிள்ளைகள் எக்ஸுக்கு 2ஆம் படி இருக்கிறபடியாக 2 விடைகள் கிடைக்கும். 3ஆம் வரை உண்டா 3 விட கிடைக்குமா? ரைட். 12வது கேள்வி பார்ப்போம். 12வது கேள்வி பார்ப்போம் இருக்கா? ரைட். கேள்வி பார்ப்போம் பிள்ளைகள். சதுரங்க போட்டியொன்றில் பங்கு பெற்றும் இந்திராணி சந்திராணி ஆகியோர் தாம் பங்கு பெற்றும் போட்டிகளில் வெற்றி பெறுவதற்கான நிகழ்தகவுகள் முறையே 5 3 3 2 ஆகும். இத்தகைய போட்டியொன்றில் பங்கு பெற்றும் இவர்கள் தாம் பங்கு பெற்றும் போட்டிகளில் இருவரும் வெற்றி பெறுவதற்கான நிகழ்தகவினை காண்கட்டாம். சரி, சந்திராணி இந்திராணி 2 பேர் போயினோம். ரைட். இதை பாருங்க பிள்ளைகள். இந்திராணி வெற்றி பெறுவதற்கான நிகழ்தகவு 5 3. சந்திராணி வெற்றி பெறுவதற்கான நிகழ்தகவு 3 2. போட்டிகளில் 2 பேரும் வெற்றி பெறணும். நாங்கள் இது ஒரு மரவழிப்படமாக யோசிக்கலாம் இல்லை? இங்கே பாருங்க, இது வந்து இந்திராணின்னு வைப்போம். இந்திராணி, இது சந்திராணின்னு வைப்போம். சரியா? 2 சான்ஸ் இருக்கு பிள்ளைகள். இந்திராணி வெற்றி பெறுறது, தோக்குறது. சந்திராணி வெற்றி பெறுறது, தோக்குறது. இதில் வெற்றி பெறுறது, தோக்குறது. நீங்கள் யாரை முன்னுக்கு விடாமல் விடாமந்துருக்கு உங்களுக்கு. இந்திராணி வெற்றி பெற்று சந்திராணி வெற்றி பெறுறது, இந்திராணி தோல்வி பெற்று சந்திராணி இப்படி பார்த்தீங்கன்னா அப்படி இந்திராணி வெற்றி பெற்று சந்திராணி வெற்றி பெறுறது, இந்திராணி வெற்றி பெறுக சந்திராணி தோல்வியை பெற்றுக்கொள்ளுக, இந்திராணி தோல்வியடைக்க சந்திராணி வெற்றியை பெற்றுக்கொள்வா, இந்திராணி தோல்வியடைக்க சந்திராணியும் தோல்வி அடைஞ்சு கொள்வா. அப்போ 2 பேரும் வெற்றி அடையினா பிள்ளை இந்த நிகழ்வு தான் வரப்போகுது. அப்போ என்ன செய்யணும்? 2 பேரும் வெற்றி அடைகிறேன்னு சொன்னால் 2 பேரும் வெற்றி அடைகிறத என்ன செய்யணும்? பெருக்க வேணும். 3/5 தர 2/3 பெருக்க வேணும். ஏன் வெற்றி தானே இங்கே போட்டு பாருங்க. வெற்றி, இது வெற்றி, வின் என்ன லாஸ், வின் லாஸ், வின் லாஸ். இது சந்திராணி, இது இந்திராணி. சந்திராணி வின்னும் இந்திராணி வின்னும். வின் பண்ணுற அளவு 3/5 இங்கே வெற்ற 2/3 ரெண்டும் வின் பண்ணும். டபுள் ஜி வரணும். அப்போ என்ன செய்யணும்? பெருக்கணும். பெருக்கின என்னோட வரும் பாருங்க. 3 6 5 3 15. இதான் என்ன இருக்கும்? இருவரும் வெற்றி பெறுவதற்கான நிகழ்தகவாக இருக்கும். சரி, ரைட். அடுத்த வேலையை பார்ப்போம். அடுத்த ஒருங்கி சரிகள் என்ன கேள்விக்கார்? கீழே தரப்பட்டுள்ள முக்கோணிகளில் ஒருங்கி செய்யும் முக்கோணச் ஜோடிகளை தெரிவு செய்து அவை ஒருங்கி செய்வதற்கான நிபந்தனைகளை குறிப்பிடுக. சரி, 3 முக்கோணியில் ஒருங்கி செய்கிற முக்கோணச் ஜோடிகளை பெயரிட்டலாம். இப்போ பாருங்க பிள்ளைகள், எல்லாருக்கும் இதில் செங்கோணம் கண்டோன்னா செங்கோணம் முக்கோணி என்றால் செம்பக்கம் பக்கத்தில் ஒருங்கி செய்யணும்னு வச்சுக்கொண்டிருப்பீங்கண்ணே, அப்படிதானே?
ஓம். நீங்க பார்க்கணும் பிள்ளைகள் இருக்கா, இங்க எதுலையுமே செங்கோணத்துக்கு எதிரான செம்பக்கம் வந்து சமன்னு சொல்லப்படலை. இதுல செங்கோணத்துக்கு எதிரான செம்பக்கம் வந்து சமன்னு சொல்லப்படலை. அப்ப நீங்கள் எந்த காரணம் கொண்டும் இதுல செம்பக்கம் பக்கத்துக்கு வரையலாது. எந்த காரணம் கொண்டும் செம்பக்கம் பக்கத்துக்கு வரையலாம். ஏனென்றா இதுலையுமே இதுல எந்த பழமொழியிலையும் செம்பக்கம் சம்பந்தமா சொல்லல. செம்பக்கம் சம்பந்தமா சொல்லப்படாதபடியா நீங்க என்ன செய்யலாது, செம்பக்கம் பக்கம் என்ற நிபந்தனைக்கு வரையலாது. சரி, இதுல பார்ப்போம். இந்த இதுல பார்த்தோன்னே முதலாக கெஸ் பண்ணலாம், செங்கோணம் செங்கோணம் வரவுடைய இவர் தான் அதுக்குள்ள ஒருங்கி செய்யப்படாத போல இருக்குன்னு. ஓம். பாவம் இருக்கா, இந்த ஏபி என்ற பக்கமில் சமனா இருக்கு, இதுல ஏபி சமனா இருக்கு, அதே மாதிரி அதுல டியு சமனா இருக்கு. சிவத்தை கூட போட்டிருக்கேன். அடுத்து கோணம் போட போறேன். இதுல செங்கோணம் வந்திருக்கு, இதுலயும் செங்கோணம் இருக்கு. அப்ப பக்கம் வந்துட்டுது, கோணம் வந்துட்டுது. இன்னொரு பக்கம் பார்க்கணும், இங்க பிசியும் இதுல வர எஸ்டியும் சமனா இருக்கு. ஓகே, விஷயம் முடிஞ்சு. பக்கம், இதுலயும் ஒரு பக்கம். சரி, கோணம், இந்த பக்கத்துக்கு அடுத்துள்ள கோணம், இதுலயும் இந்த பக்கத்துல வர கோணம். அடுத்தது மற்றைய பக்கம், இரண்டு பக்கம். இரண்டு பக்கங்களும் அவற்றுக்கு இடைப்பட்ட கோணமும் சமனா இருக்குது. ஆகவே முக்கோணி யாரும் முக்கோணி ஏயும் சியும் ஒருங்கி செய்யும். என்ன நிபந்தனை என்றால் பக்கம் கோணம் பக்கத்துல ஒருங்கி செய்யும். பக்கம் கோணம் பக்கத்துல ஒருங்கி செய்யும். நீங்க செம்பக்கம் பக்கம் ஒன்று போட்டா இஞ்ச பிழைச்சு போயிடும். ரைட். அடுத்தது முறைசி கேள்விகள். வட்டத்தினுடைய மையத்தில் இருந்து வரைகிற செங்குத்தும் நாணம் தொடர்பான கேள்வி. சரி பாபம். உருவில் காட்டப்பட்டுள்ள வட்டத்தின் மையம் ஓவாகும். கீழே உள்ள கூற்றுக்கள் சரி என்றால் சரி என்ற அடையாளத்தையும் பிழை என்றால் பிழை என்ற அடையாளத்தையும் எழுட்டாம். சரியா, ஒருக்கா பார்ப்போம். சொல்லியிருக்கிறார், ஓவையும் ஏசியும் செங்குத்தான். ஓவையும் ஏசியும் செங்குத்தான். இது மையம், ஓன்றது மையம். இந்த ஏசியை பாருங்க பிள்ளைகள் இருக்கா, இந்த ஏசியை பொறுத்த வரைக்கும் ஏசி என்றது நான். சரியா, அவங்களுக்கு பண்ணிக்கணும். பாப்போம் இருக்கா, இல்லை அவங்கள போடப்படையில. ரைட். ஏசி என்பது நான் பிள்ளைகள், இவர் நான். நானின் நடுப்புள்ளி வை. சரி, அவங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், மையத்திலிருந்து நானின் நடுப்புள்ளிக்கு வரைகிற கோடு என்ன செய்யும், நானுக்கு செங்குத்தா இருக்கும். இது தேட்டம். அதாவது நானின் நடுப்புள்ளியையும் நான் திருப்பி குறிக்காட்டேன், இது ரெண்டும் சமன் குறிச்சபடியா பிள்ளைகள் இது நடுப்புள்ளியாக இருக்கும். தேட்டம் என்ன சொல்லுது, வட்டம் ஒன்றின் மையத்திலிருந்து மையத்தையும் நான் ஒன்றின் நடுப்புள்ளியையும் இணைக்கின்ற கோடு நானுக்கு செங்குத்தாகும். இது தேட்டம். ஆகவே அவர் சொன்ன முதலாவது கூட்டு என்னவா இருக்கும், சரியா பிள்ளையா, ஓவையும் ஏசியும் செங்குத்து தானே, ஓவையும் ஏசியும் அப்படி இருக்கும், செங்குத்தாக இருக்கும் இந்த கூட்டு. சரி, அடுத்த கூட்ட வாசிப்போம். XAY plus XOY சமன் 180. XAYயும் XOYயும், XAY எது, XAY இந்த கோணம், XOY இந்த கோணமும் 180 பாகையா. இது என்ன மாதிரி பிள்ளையா, சரியா பிள்ளையா? நீங்க யோசிப்பீங்க, என்னண்டு வட்டு நாள் பகலான 180 பாக வரும், இது என்ன 180 இருக்கான கவனிக்கோணும். இது 90 பாகைனா 90 பாகை, இது 90 பாகை தானே, இது செங்குத்தனபடியா இதுக்கும் என்ன வரும் 90 பாகையா இருக்கும். இங்க பாருங்க, இதுவும் ஒரு நான், இது நடுப்புள்ளி, மையத்தையும் நடுப்புள்ளியும் இணைக்கிற கோடு செங்கோணமா இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இது ஒரு நாட்பக்கல், XAYO நாட்பக்கல். இதுல இது 90 பாகை, இதுக்கும் 90 பாகை, கூட்டினா 180 பாகை பிள்ளைகள். ஆகவே எஞ்சின கோணம் இது ரெண்டும் என்னவா இருக்கணும், 180 இருக்கணும். ஏன், நாட்பக்கல் ஒன்றின் அகக்கோணங்களை கொடுத்த பிள்ளைகள் 180 பாகையாக இருக்கும். சரி, 360 பாகையாக இருக்கும்.
சரிதானே? நாற்பகலொன்றின் அகக்கோணங்கள கொடுத்தக 360 பாகையா இருக்கும். ஆகவே இந்த 2 கோணத்தையும் கூட்டிக்கணும், கட்டாயம் 180 பாகை வர வேணும். ஆகவே இந்த கூட்டம் சரி. ரைட், அடுத்தது வருவோம். XAY சமன் XOY. XAY இந்த கோணமும் XOY இந்த கோணமும் சமன். அது பிள்ளை, அது சரியா வர சான்ஸ் இல்லை. அடிச்சு விட்டு பாருங்க உங்களுக்கு சமனா வருமா? அப்பே வேற சான்ஸ் இல்லை. இந்த XAY இந்த கோணமும் XOY இந்த கோணமும் எப்பயும் சமனா வராது. சரியா? சமன் இல்லை. 15 பார்ப்போம். தாய பெருக்கல். தாய பெருக்கலை பார்க்க இருக்கா? இது இந்த தாயமே இந்த வரிசை எவ்வளோ பிள்ளைகள்? தாயமே இந்த வரிசை சொல்லுங்க பாப்பம். கிடையாக எத்தனை இருக்கு? 1. கிடையாக 1 தர நிலைக்குத்தாக 2. இங்கே கிடையாக எத்தனை இருக்கு? 2 நிலைக்குத்தாக 1 தான். அப்ப வரிசைகள் என்னையும் நிலைக்குத்து கோர்ஸோடு வந்து சமனாக இருக்கிறபடியால நான் என்ன செய்யலாம்? 2ஐயும் பெருக்கலாம். பெருக்கினா வார விட எப்படி இருக்குன்னு சொன்னா, வார விட எனக்கு 1 தர 1 இருக்குமே. இங்கே 2 நின்று போனா மிச்சம் எனக்கு 1 தர 1 தானே. 1 தர 1 எனக்கு வரிசையாக இருக்கும். சரி, வார விடையே பார்ப்போம். எப்படி இருக்கிறது? பெருக்க ஒரு முறை ஒன்று இருக்கு. என்ன பிள்ளைகள்? பெருக்குவோம். இந்த 2 பேராலையும் இந்த 2 பேரையும் பெருக்குவோம். சரி, சயம் 3ஆல 2 பெருக்குங்க. சயம் 3 தர 2 எவ்வளவு? சய 6. சயம் 3 தர 2 எவ்வளவு? சய 6 பிளஸ் தான் போடணும், ஆனால் போட வேண்டாம். பாருங்க ஒருக்கா, இந்த 2ஆல சய 1 பெருக்குங்க எவ்வளோ வரும்? 2 தர சய 1 சய 2. நீங்கள் ப்ளஸ் போட்டால் என்ன வரும்? இதில் -6 ப்ளஸ் திருப்பி என்ன செய்வோம்? -2 போட்டிங்கன்னா அடைப்பு நிற்க வேண்டியிருக்கும். சய 6 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 2 ஒன்று போடணும். நீங்கள் சகாவை போடாமல் என்ன செய்யலாம்? டேரெக்டாக பெருக்கி போட்டு சய 1 போட்டு விடலாம். சய 2 விட என்ன வரும்டா? இதில் சய 8 1 தர 1 நிலைக்குத்தாம் 1 கிடையாகும் 1. அப்போ 1 தர 1 சரியா இருக்கும். சரி, இலகுவான பாடம் பண்ணுறது. ரைட். கீழே தரப்பட்டுள்ள வளையுறு வரையத்துக்குரிய மீடுடன் பல்கோணையை அதே படத்தில் வரையட்டான். மீடுடன் பல்கோணையை வரையட்டுமா? மீடுடன் பல்கோணையை செய்யலாம். என்ன நடப்புள்ளி இணைச்சு போட்டு கீறதானே. அதுக்கப்புறம் இந்த 10க்கும் இதுக்குள்ளா இதில் வரும் இல்லையா? அப்போ இதில் வரும் 20க்கு 30க்கு முன்னாடி இதில் வரும் 30 40க்கு இதில் வரும் 40 50க்கு இதில் வரும். நீங்கள் பிறகு இந்த இதில் குறிக்கிறதோ 40க்கு குறித்து போட்டு சொல்கிறதோ இதில் குறிக்கலாம். அப்படி இதில் குறிக்கலாம் 40க்கு நேரம் இல்லை. ஒவ்வொரு வகுப்பாயிடைக்கும் இடையில குறிக்க வேணும். ஒவ்வொரு வகுப்பாயிடையே குறிக்க வேணும். ஒவ்வொரு வகுப்பாயிடையும் நடுப்புள்ளியை குறிக்க வேணும். சேர்த்து வந்து தனித்தனி எழுத போட்டு குறிக்க வேணும். அது பேருக்கு அங்கே வரும் 50க்கும் 60க்கும் இடையில வரும். இதுலையும் 10க்கும் சைவருக்கும் 10க்கும் இடையில வரும். நினைச்சு விட்டோம்டா இப்படி வரும் பிள்ளைகள். நீங்கள் நேர்கோட்டில் நினைக்கணுமா? ரைட், நீங்கள் நேர்கோட்டில் நினைச்சிங்கன்னா சரி. இது முதல்ல இருக்கு. ரைட், எல்லாம் தெரியும் தான் அப்படி உங்களுக்கு. இதுதான் ஈஸியான பாடம், உங்களுக்கு செய்வீங்கன்னு தெரியும். ரைட், அடுத்த வேலையை பார்த்தோம்டா, படத்தில் தரப்பட்ட தரவுகளுக்கு ஏற்ப எக்ஸின் பெருமானத்தை துணிக. எக்ஸின் பெருமானம் கட்டுக. இது என்ன பிள்ளைகள்? எக்ஸின் பெருமானம் கட்டுந்தா அப்படி கண்டுபிடிக்கிறேன். சிம்பிளாக பார்க்கலாம் வேணே. பாருங்க பிள்ளைகள், இந்த ஒரு முக்கோணியினுடைய சாதாரண ஒரு முக்கோணியினுடைய ஒரு பக்கத்தின் நடுப்புள்ளியிலிருந்து, நான் எப்படி நடுப்புள்ளின்னு சொல்றேன்? இதையும் சமன் இல்லை. இந்த பாருங்க, இவரும் சமன்னு குறிச்சிருக்க. அப்போ இது நடுப்புள்ளியா இருக்கும். அப்ப யாதாயினும் ஒரு முக்கோணியின் ஒரு பக்கத்தின் நடுப்புள்ளியிலிருந்து
மற்றைய பக்கத்துக்கு சமாந்தரமாக வரைகின்ற கோடு இந்த மூன்றாவது பக்கத்தை என்ன செய்யும்டா ரெண்டு பகுதிகளாக பிரிக்கும், இரண்டு சம பகுதிகளாக பிரிக்கும். நடுப்புள்ளி தேற்றத்தின் மறுதலை தேற்றம், நடுப்புள்ளி தேற்றத்தின் மறுதலை இது தெரிஞ்சிருக்க வேணும். சரியா? சரி, அப்ப இது 12ன்னு சொன்னா இது தானே இருக்கும். இப்ப பார்க்கலாம், இப்ப பாருங்க, இப்ப எப்படி இருக்கும்? இப்ப நடுப்படுத்துறதுக்கு வாங்க. முக்கோணியினுடைய இரண்டு பக்கங்களின் நடுப்புள்ளிகளை இணைக்கும் கோடு மூன்றாவது பக்கத்துக்கு சமாந்தரமாகவும் அது வந்து அரைவாசியாகவும் இருக்கும். அப்ப x-1 என்றது யாருக்கு சமனா இருக்கும்? 12 அரைவாசி எவ்வளவு? 6க்கு சமனா இருக்கும். அப்ப x வரும் பிள்ளைகள் 6 சக 1 x சமன் 7 சென்டிமீட்டர். சரி, அப்ப இங்க என்னென்ன வந்திருக்கு? நடுப்புள்ளி தேற்றமும் வந்திருக்கு, நடுப்புள்ளி தேற்றத்தின் மறுதலை தேற்றமும் வந்திருக்கு. முதலாவது நடுப்புள்ளி தேற்றத்தின் மறுதலையை பயன்படுத்தான் இது ரெண்டும் சமன்னு காட்டினான். பிறகு நடுப்புள்ளி தேற்றத்தின்படி இரண்டும் ஒன்று கூட அரைவாசின்னு காட்டியிருக்கு. சரி, ரைட். 18வது கேள்வி. பாப்போம். செவ்வட்ட உருளை ஒன்றின் அடியின் பரப்பளவு 1540 மீட்டர் வர்க்கம் உயரம் 10 மீட்டரும் ஆகும். அச்செவ்வட்ட உருளையின் கனவளவை காண்க. 6 6 உயரம் எச்சும் உடைய செவ்வட்ட உருளையின் கனவளவு π/m h ஆகும். சரி, இப்போ சிம்பிளா தட்டலாம்ல கேள்வியை பாருங்க. இருக்கா செவ்வட்ட உருளையின் அடியின் பரப்பளவு வந்திருக்கிறார். அடியின் பரப்பளவு 1540 மீட்டர் வர்க்கம், உயரம் 10 மீட்டர். கனவளவுக்கு என்ன சமன்பாடு? கனவளவு சமன்பாடு வந்திருக்கிறார் π/m h. அடியின் பரப்பளவு வட்டம் பண்ணபடியா என்னவா இருக்கும்? வட்டத்தின் பரப்பளவு π/m இருக்கும். π/m இருக்கும் அடியின் பரப்பளவு தர h. π/m தான் 1540 இருக்கும். அடியின் பரப்பளவு 1540 தர உயரம் 10. எவ்வளவு வரும் பிரிக்கினா? 15400 மீட்டர் வர்க்கமோ இல்லைன்னு. கனவளவுண்டா என்ன போடணும்? கனம் போடணும். சரி, இது ஈஸி பிள்ளைகள். அவரே கனவளவுக்குரிய சமன்பாடு வந்திருக்கிற π/m h. இந்த π/mன்றது யாரு? π/m தான் அடியின் பரப்பளவு. ஏன் அடியின் பரப்பளவு? அடியின் பரப்பளவு தானே பிள்ளைகள் வட்டமாக இருக்கும். சரி, சரியா? ரைட். அடுத்த கேள்வி பார்ப்போம். அடியின் பரப்பளவு பிள்ளைகள், அடியின் பரப்பளவு தானே பிள்ளைகள் வேற என்ன இருக்கணும்? π/m இருக்கணும். ஏன் அடிதான வட்டம். ரைட். அப்போ 1540 பார்த்த போட்டா சரி. 19வது கேள்வி. 2x1 சிறிதிலும் சமன் 5 எனும் சமநிலையை தீர்த்து தீர்வை கீழே தரப்பட்ட எண்கோட்டு குறிக்கட்டான். 9ஆம் ஆண்டுகளே தான் கேட்டிருக்காங்க. உங்களோட மாத வினாத்தனபடியா பரவாயில்லை. இது 2x1 சிறிதிலும் சமன் 5 எனும் சமநிலையை தீர்த்து தீர்வை கீழே தரப்பட்ட எண்கோட்டு குறிக்கட்டான். குறிப்பம் தீர்ப்பம் சமன்பாடு மாதிரித்தான். கழிப்பட ஒன்றாங்களே கூட்டுப்படும். அப்புறம் வெறும் பிள்ளைகள் 2x சிறிது சமன் 5 சக 1. அப்போ 2x வரும் பிள்ளைகள் சிறிதிலும் சமன் 4. இனி செய்யணும், இந்த பெருநாங்கள் என்ன செய்யும்? பிரிவிடும். அப்போ x வரும் சிறிதிலும் சமன் 4/2. அப்போ x வரும் சிறிதிலும் சமன் 2. சரியா? சமநிலையை தீர்த்து தீர்வை கீழே தரப்பட்டுள்ள எண்கோட்டில் குறிக்கட்டாம். அதாவது x என்பது sin2க்கு சமனாக இருக்கும் அல்லது sin2 விட சிறிதாக இருக்கும். ஸோ 2 விட சிறிதாக இருக்கும், அது 2க்கு சமனாக இருக்கும். 2க்கு சமனாக இருக்கும். 2க்கு சமனாக இருக்கும். அப்போ என்ன செய்யணும்? ஒரு வட்டம் போட்டு அதை நிலற்ற வேணும். சரியா? 2க்கு சமன்டா ஒரு வட்டம் போடுவீங்க, அதை என்ன செய்யணும்? இல்லாட்டி காட்ட வேணும். சமன்டான்னு செய்யணும், இல்லாட்டி காட்ட வேணும். 2க்கு சமன் அல்லது 2 விட சிறிது என்றால் இந்த வரும். சரியா? 2 விட சிறிதாக இருக்கும்.
இப்படி நட்டி காட்ட வேணும். சரியோ? ரைட். இதில் சில விஷயங்களுக்கு பிள்ளை என்னென்ன, இதில் சயவா வந்திருந்தா இப்படி வந்திருந்தா இப்போ சய 2x சமன் இதிலும் சமன் 4 பிள்ளைகள் நீங்கள் இந்த சயவால் அங்கால பிரிக்கிறபடியா சயவாலை கொண்டு போய் அங்கால பிரிக்கிறபடி என்ன செய்யணும்னா குறி மாறும் பிள்ளைகள் எக்ஸ் இந்த சிதிலும் சமன் எப்படி மாறும், பெரிதிலும் சமனாக மாறும். 4 சய 2 எக்ஸ் பெரிதிலும் சமன் சய 2 மாறும். சரியா? குறி மாறும். மறையால பெருக்கினாலும் பிரித்தாலும் குறி மாறும். மைனஸ் வந்தால் கவனமாக இருக்கணும். இருளாகலி ஓவை மையமாக கொண்ட வட்டத்தில் பரிதி மீதுள்ள புள்ளிகள் ஏபிசி ஆகும். ஏசிஓ 40 பாகை எனின் பிஓசியின் பெருமானத்தை காண்க. இதான் பிள்ளை தேவை எங்களுக்கு. ஏசிஓ 40 குறிச்சிருக்கிறார். ஓகே, பரவாயில்ல. பிஓசியின் பெருமானம் கேட்டிருக்கிறார். பிஓசியின் பெருமானம் கேட்டுக்கிறார். பிஓசி 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 வேறு அமல் பாப்பம். இது மைய கோணம் கேட்டபடியா இந்த மைய கோணத்தை ஆக்குகின்ற வில்லை கண்டுபிடிப்போம். இந்த மைய கோணத்தை ஆக்குகின்ற வில் யாருண்டா, இந்த மைய கோணத்தை ஆக்குகின்ற வில் இவர், இந்த பிசி என்ற வில். இந்த பிசி என்ற வில்லால் ஏதாவது பருதி கோணமாக்கப்படுதா? இந்த பிசி என்ற வில்லால் பருதி கோணம் அங்கே ஆக்கப்படுது. இங்கே வருது பாருங்க பருதி கோணம். ஓகே, சரி. இப்போ இந்த கோணத்தை கண்டுபிடிச்சா சரி பிள்ளை இல்லையண்டா, இதை கண்டுபிடிச்சா இவற்றை 2 மடங்கா இருக்கும். இவற்றை 2 மடங்கா இருக்கும் இவர். சரி, இவர் ரெண்டும் ஆரைகள், இதுவும் ஆரை. அப்போ இது 40 பாகை என்றால் இவரும் 40 பாகையா இருப்பார். இது 40 பாகை எத்தனையா இருக்கும்? பிஓசி வரும் 40 தர 2 எவ்வளவு? 80 பாகை. என்ன காரணம்? மைய கோணம் பருதி கோணத்தின் எத்தனை மடங்கு பிள்ளைகள்? 2 மடங்கு. இதை வேறு விதமாக செய்யலாம்னா வேறு விதமாக செய்யலாம். எப்படி செய்யலாம் பாருங்க. சிம்பிளாக செய்கிறேன். அதில் தட்டி விடலாம். ஒன்றும் தேவையில்லை, தேட்டம் ஒன்றும் தேவையில்லை எங்களுக்கு. இது 2 மாறைகள். மையம் தான் 40 இது 40 பாகையாக இருக்கும். இது 40 80 இது வந்து எத்தனை பாகை? இந்த கோணம் 100 பாகையாக இருக்கும். பிள்ளைகள் 40 80 முக்கோணி இல்லை, இது ஒரு முக்கோணி தானே. முக்கோணி எத்தனையாக இருக்கும்? இது வந்து 100 இருக்கும். அப்போ எத்தனையாக இருக்கும்? நேர்கோடு 80 பாகையாக இருக்கும். சரி, அப்படி இல்லை, வேறு எப்படி செய்யலாம்? இங்கே பாருங்க, ஒன்றும் தேவையில்லை, சிம்பிளாக செய்யலாம். இப்படியும் செய்யலாம். 2 சாமன் 40 இது 40. உங்களுக்கு கேட்டு இந்த கோணம் கேட்டுருக்கு. இது வந்து இந்த முக்கோணின் என்ன பிள்ளை? முக்கோணினுடைய புறக்கோணமாக இருக்கும். புறக்கோணம் இவர். புறக்கோணம் என்பது அகத்து எதிர்கோணங்களின் கூடுதொகை சமனாக இருக்கும். அப்போ இது பிள்ளைகள் 40 சக 40 எவ்வளோ பிள்ளைகள்? 80 போட்டு போகலாம். சரி, 2-3 மீட்டருக்கு பிள்ளைகள் கேள்வி செய்கிறது. அதில் இலகுவான மீதத்தை நீங்கள் பின்பற்றி கொள்ளுங்கள். சரி, 21வது கேள்வி பார்ப்போம். அதாவது நேர்கோட்டு வரைவு. வெட்டுத்துண்டு 7 உடையதும். வெட்டுத்துண்டு 7ன்னு சொன்னாங்களே தெரியவனம். சி சமன் 7. ஒரு நேர்கோட்டு வரைவு வந்து y சமன் mx சி தானே பிள்ளைகள். அதில் சி வந்து 7. வெட்டுத்துண்டுண்டா சி 7 உடையதும் 2,3 எனும் புள்ளி கூட செல்லும் நேர்கோட்டின் படித்திறனை காண்க. ஓகே, படித்திறனை கேட்டுக்கிறார். சரி, சமன்பாடை போடுவோம். இது வந்து எக்ஸுக்குரிய ஆள்கூறு, இவர் வந்து வைக்குரிய புள்ளி. இது எக்ஸுக்குரிய, இந்த ஆள்கூறில் வந்து முதலாவது எக்ஸுக்குரிய புள்ளி, 2வது வந்து வைக்குரிய புள்ளி. அதை குறிச்சிடணும். அது நேரம் சி தெரியும் எனக்கு எத்தனை? 7. கொஞ்சம் சமன்பாடில் போடுவோம் பிள்ளைகள். படித்திறன் தானே கேட்டிருக்கு. படித்தானே கேட்டிருக்கு. ரைட். y சமன் mx சக சியில் y தெரியும். வைக்கு எத்தனை? 3 போடலாம். 3 வைக்கு 3 போடலாம். 3 m தான் கண்டுபிடிக்கணும். m அப்படியே இருக்கட்டும். தர எக்ஸ் எவ்வளவு? எக்ஸுக்காக 2 போடலாம். சக சிக்காக எத்தனை போடலாம்? 7 போடலாம். ரைட். எம்ம காண வேண்டியானே. இந்த கூட்டு பரவலங்களவை கழிவிடும். அப்போ 3 சய 7 சமன்
எம் தர 2 எவ்வளோ பிள்ளைகள் 2 எம் வேணுமெண்டா நான் அந்த எம்மை வந்து ப்ளூ வாழை வச்சுக்கிறேன். 3ல் 7 போனா பிள்ளைகள் 3ல் 7 போகாது. அப்போ 7ல் 3 போனால் அவ்வளவு 4, 7ல் 3 போனால் 4, 3ல் 7 போகாது. அப்போ நான் மாறிக்கிறேன். 7ல் 3 போனால் 4, 7 வந்து மைனஸ் எவ்வளோ? அப்போ sin 4 இருக்கும். sin 4 சமன் 2 எம். இப்போ எம் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ எம் வரும் பிள்ளைகள் இந்த பெருக்கு பிறனங்களை என்ன செய்யும்? பெருக்கு பிறனங்களை பிரிபடும். sin 4 2. அப்போ எம் வரும் பிள்ளைகள் எனக்கு sin 2. எம் வரும் பார்த்தீங்கன்னா sin 2 வரும். சரி, சமன்பாடில் கொண்டு பேரை தெரியணும். முக்கியமான விஷயம் இதில் முதலாவது வாரம் எக்ஸ்டெண்ட் ஆல்கோ முதல் எக்ஸ்டெண்ட் புள்ளியாக இருக்கும். அடுத்த வாரம் வைகின்ற புள்ளியாக இருக்கும். வெட்டு துண்டுண்டா சி சமன் 7. அதை விட மெயின் நேர்கோட்டு வரை வேண்டால் அது நியம வடிவம் y சமன் mx சியாக இருக்கும். இது மறக்கக்கூடாது. மறந்தா கேள்வி செய்ய இயலாது. சரி, அடுத்த 23வது 22வது பார்ப்போம். கொஞ்சம் படத்தை பார்த்து பயந்து போனீங்களா அப்படி? சரி, வாகனம் ஒன்று 6 மணி நேரத்தில் பயணம் செய்த முறை தூர நேர வரைவில் கீழே தரப்பட்டுள்ளது எனின் சியிலிருந்து டி வரைக்குமான கதியை கிலோமீட்டர் பரவல் காண்க. சியிலிருந்து டி, அதாவது இந்த பகுதி. அப்போ கதை கேட்டபடியா எனக்கு தூரம் தெரிய வேணும், நேரம் தெரிய வேணும். சரி பார்ப்போம். எவ்வளோ தூரம் போயிருக்கிறார் இவர்? தூரம் எவ்வளவு? இஞ்சி எவ்வளோ தானே தூரம். எங்கேருந்து அங்கே சி சொன்னால் 80. இந்த 80லேருந்து டிக்கு எவ்வளவு? 160. எவ்வளவு? 80ண்டா 80க்கு 120 முறையில் 80 கிலோமீட்டர் போயிருக்கார். நேரம் நேரம்ண்டா இவர் தான் நேரம். எவ்வளோ நேரம்? 4 மாறும். எவ்வளோ நேரம்? 4 மாறும்டா 2 மணித்தியாலம். 2 மணித்தியாலம். 2 மணித்தியாலம். சரி, மேலே கிலோமீட்டரில் இருக்குது, கீழே ஹவரில் இருக்குது. விட வந்து கிலோமீட்டர் பர் ஹவர்லாம் வரப்போகுது. அது வந்து கிலோமீட்டர் பர் ஹவர்லாம் வரப்போகுது. சரி, 82 பிரிச்சா 40, மேலே கிலோமீட்டர், கீழே ஹவர். கிலோமீட்டர் பர் ஹவர் 40 கிலோமீட்டர் பர் ஹவர். இது பிள்ளையே நீங்கள் அங்கே திரிகோணமித வீதம் படிச்சுன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த கோட்டினுடைய சாய்வு தான் பிள்ளைகள் இந்த டேன் டீட்டா தான். கவனிங்க, இந்த டீட்டா இருக்கலோ இவர் தான் என்னவா இருக்கும்? இந்த டீட்டா தான் பிள்ளை என்னவா இருக்கும்னு சொன்னால் டேன் டீட்டா தான் கதியாக இருக்கும். இந்த சாய்வு படித்திறன்னு சொல்லலாம். இந்த 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 கோட்டின சாய்வதுக்கு இவர் தான் என்னவா இருக்கும்டா கதியாக இருக்கும். அப்போ டேன் டீட்டா போல தான் டேன் டீட்டா சமன் எதிர்பக்கத்துங்கள் அயற்பக்கம். எதிர்பக்கம் எவ்வளோ? எதிர்பக்கம் 80, அயற்பக்கம் இது 2. எவ்வளோ? 40. சரியா, 40 கிலோமீட்டர் பர் ஹவர். அப்போ டேன் டீட்டா தரும், படித்திறன் சாய்வை தரும். சாய்வு தான் கதியை தரும். ரைட். 23வது இது பார்ப்போம். ஒரு வீழ் தரப்பட்ட தரவுகளுக்கு இருப்ப எக்ஸின் பெருமானத்தை துணிக. எக்ஸ் இவரை கட்டுருக்கு. இது 30 பாகையாம் பிள்ளை. இது 30 பாகையாண்டா இது 2 சமன். அப்போ முக்கோணி 3 கோணம். இதுவும் சமன் தானே. அப்போ 180ல் 30 போனா பிள்ளைகள் மிச்சம் 150. 150 ஆளுக்கு 75 75 இவற்று 75. சரியா, இது ஒரு வட்ட நாட்பு. ஒத்துக்கொள்றீங்களா? வட்ட நாட்பு ஒத்துக்கொள்ள தான் வேணும். இது ஒரு வட்ட நாட்பக்கல். தெரியும் பிள்ளைகள், வட்ட நாட்பக்கல் ஒன்றின் புறக்கோணமானது அதன் அகத்து எதிர்கோணத்துக்கு சமனாக இருக்கும். வட்ட நாட்பக்கல் ஒன்றின் அழகாக்க பாருங்க, இது வட்டம், இது நாட்பக்கல். வட்ட நாட்பக்கல் ஒன்றின் புறக்கோணமானது, இது புறக்கோணம் என்ன? இது நாட்பக்கல், இது புறக்கோணமானது அதன் இவரின் அகத்து
எதிர்கோணத்துக்கு சமனாக இருக்கும். இவரும் தான் சமனாக இருக்கும். அப்போ இவர் எக்ஸ் என்றால் இவரும் எக்ஸ், அதாவது எக்ஸ் சமன் 75 பாகையாக இருக்கும். எக்ஸ் சமன் 75 பாகை. வேற வழி இல்லையானடா இருக்கு, வேற வழி இருக்கு. இது 75 தானே, இது 75 எத்தனையா இருக்கும், இது 105 பாகையாக இருக்கும். ஏன் நேர்கோடு இல்லை, நேர்கோடா 180 180 பாகை, 75 இது 105 இருக்கும். உங்களுக்கு தெரியும் வட்டநாற்பாக்கள் ஒன்றின் எதிர்கோணங்களை கூட்டிக்க 180 பாகை வர வேணும். அப்போ 105 எத்தனையா இருக்கும், 75 பாகையாக இருக்கும். தேவையில்லை, எக்ஸ் சமன் 75 இது தெரிய வேணும். ரெண்டு திட்டமே நான் கொண்டு வந்து வட்டு நாற்பாக்கள் ஒன்றின் புறக்கோணம் அகத்து எதிர்கோணத்துக்கு சமனாக இருக்கும். அடுத்தது வட்டு நாற்பாக்கள் ஒன்றின் எதிர்கோணங்களை கூட்டுக்கு எத்தனை வரும், 180 பாகை வரும். சரி, 24வது கேள்வி பார்ப்போம். OA என்பன ஒரு இடத்தின் இரு எல்லைகளாகும். OB எல்லையில் இருந்து 3 மீட்டர் தூரத்திலும் ஓவில் இருந்து 5 மீட்டர் தூரத்திலும் உள்ளவாறு புள்ளி Pயை குறிக்க. ரைட். அப்போ ஓபியிலேருந்து 3 சென்டிமீட்டர் தூரம் என்றா ஒரு கோட்டிலிருந்து ஒரு மாறா தூரத்தில் அசைகிற புள்ளினா புள்ளியில் சமாந்தர கோடாக இருக்கும். சரி, ஒரு கோட்டிலேருந்து, ஒரு நிலைத்த கோட்டிலேருந்து பிள்ளைகள், நிலைத்த கோட்டிலேருந்து ஓபியான கோட்டிலேருந்து 3 மீட்டர் தூரத்தில் மாறா தூரத்தில் அசைகிற இது 3 மீட்டர் தான், இது 3 மீட்டர் தான். இப்படி அசைகிற கோடு என்ன கோடாக இருக்கும், சமாந்தர கோடாக இருக்கும். அவர் வரைஞ்சிட்டார். சரி, இப்போ நீங்கள் ஹீரோன் வந்து நீங்கள் ஹீரோ வேண்டியது ஓவிலிருந்து 5 மீட்டர் தூரம். உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், நிலைத்த ஒரு புள்ளி ஓவிலிருந்து 5 மீட்டர் தூரம் உண்டு. இதில் வட்டாயின காலை வச்சு வட்டாயின ஊசி முனையை வச்சு 5 சென்டிமீட்டர் அளந்து உடனே செய்யணும். ஒரு பில் ஒன்று இதில் வெட்டி விட்டிங்கன்னா சரி, இதான அந்த புள்ளியாக இருக்கும். இதான அந்த பி என்ற புள்ளியாக இருக்கும். சரியா, அதாவது ஓவிலிருந்து என்ன புள்ளி, நிலைத்த புள்ளியாக இருக்கணுமா, நிலைத்த புள்ளியிலேருந்து 5 மீட்டர். அப்போ ஓ மையமாக வச்சுக்கொண்டு இது ஒரு 5 மீட்டர் தூரம், 5 சென்டிமீட்டர், 5 மீட்டர் தூரம். இது 3 மீட்டரா, 5 மீட்டர் தூரம் ஒரு பில்லொன்று வெட்டி விட்டிங்கண்டா ரெண்டும் வெட்டுப்புற புள்ளி தான் பியாக இருக்கும். ரைட். 25 பார்ப்போம். படத்தில் DEBG என்பன நேர்கோடுகளாகும். DEBG நேர்கோடுகளாகும். சரி, கோணம் ஏடிசியின் பெருமானது துணைக்கு. ஏடிசி என்றது ஏடிசி இதை கண்டுபிடிக்கணுமா பாப்போம். இவரும் சமாந்தரம், இவரும் சமாந்தரம். சரி, இந்த குணம் கண்டுபிடிக்க கேட்டிருக்கிறார். இது 55 சொன்னாப்புல சமாந்தர கோணம் எத்தனையா இருக்கும்டா 125 இருக்கும். ஏன், நேய கோணங்கள் 125 நேய கோணம். சரியா, நேய கோணம். இந்த கோடும் சமாந்தரம். அப்போ இது 55 எத்தனையா இருக்கும், இது வரும் பிள்ளை எனக்கு அதுவும் 125 இருக்கும். இது 125 ஏனென்றா நேய கோணம். எங்களுக்கு ஏடிசி, இந்த கோணம் ஏடிசி கட்டுருக்கு. இது 125 பிள்ளைகள். இவர் என்ன இருக்கும், 125 இருக்கும். 125 பாகையாக இருக்கும். சரியா, குத்தது கோணங்களா, நான் இதுவுமே குத்தது கோணம் 125 பாகை. இது 125 பாகைண்டா, இது வந்திருக்கும் எத்தனையா 55 பாகையாக இருக்கும். 55 பாகையாக இருக்கும். சரியா, ரைட். அப்போ ஏடிசி வந்து 55 பாகை கண்டுபிடிச்சாச்சு. ஏன்டா இதுவும் இதுவான விளையாடு சமாந்தரமும் சமணமாக இருக்கும். அப்போ இணைகரமாக இருக்கும். இணைகரம்னு சொன்னால் கட்டாயம் மற்ற கோணம் என்ன இருக்கும், சமாந்தரமாக இருக்கும். சரி, ரைட். 55 பாகையாக இருக்கும். ஜிஎஃப்ன்னு விளங்கிட்டுக்கா, ஜிஎஃப் இது பிள்ளைகள் எல்லாம் அழிக்கணும் பாருங்க.
ஜிஎஃப் கேட்டிருக்கிறார். நீளம் கட்டப்படியே நான் கவனமாக பார்க்கணும். இதில் இவர் இணைகரம், இவர் இணைகரம் பிள்ளையர். அப்படியே பாருங்க, சமனும் சமாந்தரம். அப்போ இது 7 இதுவும் 7 சென்டிமீட்டர். சரியா? இதில் பார்த்தீங்கன்னா இது 55 பாயின்னு வந்தது எங்களுக்கு. இது 125 பாயின்னு வந்தது. அப்போ இதுவும் சமன். இதுவும் சமன்டா 7 இதுவும் 7 சென்டிமீட்டர். இவரும் ஒரு இணைகரம். அப்போ 7 இதுவும் இருக்கும் 7 சென்டிமீட்டர் இருக்கும். இப்போ ஜிஎஃப் 7 சென்டிமீட்டர். எங்களுக்கு ஏடிசி வந்த எவ்வளவு? 125 பாகை. தேவையில்லை. ரைட். எப்படி எழுதணும்னா அப்படியே கவனிங்க இருக்கா. இதில் உங்களுக்கு தெளிவாக சொல்லணுமெண்டா சில விஷயங்கள் இதில் வந்து பிள்ளைகள் நாங்கள் ஊகிச்செடுக்கலாது. உங்களுக்கு தெளிவாக தெரியணும். இது வந்து இணைகரமா வருமான்னு சொல்லி பார்க்கணும். இதில் இது 55 பாகை. 2000 வந்து இவ்வளோ வந்து 125 வந்தது. இப்போ இவரும் சமாந்தரம் இல்லோ. இவரும் சமாந்தரம் வேண்டா, இவரும் சமாந்தரம். இப்போ இது வந்து 55 பாகையாக இருக்கும். இது 125 பாகையாக இருக்கும். சரி, எங்கள் பிள்ளை எதிர்கோணம் சமனாக வர்றது கட்டாயம் முனைகரமாக இருக்கணும். முனைகரமாக தான் இருக்கணும், சமனாக இருக்கும். அப்போ கட்டாயம் முனைகரமாக இருக்க வேணும். அப்போ இந்த பக்கம் சமன். அப்போ இது 7 இருக்கும். இதுவும் இதுவும் சமன். அப்போ இது 7 சென்டிமீட்டராக இருக்கும். வேறு 7 சென்டிமீட்டராக இருக்கும். சரியா? அதான் 7 சென்டிமீட்டர் வந்தது. இது 125 பாகையாக இருக்கும். ரைட். சரி, சும்மா செய்து பாருங்கள் பேப்பர்களை. எல்லாமே இலகுவான பேப்பர் தான். இதுவும் ஒரு இலகுவான பேப்பர் ஒன்று தான். ரைட். எல்லாம் செய்து பார்க்க தான் பிள்ளைகள் பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணி போட்டு A லெவலுக்கு வர வழிகளை பார்க்கணும் பிள்ளைகள். சரி, மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அந்த மத்தியமான பேப்பர் பிள்ளைகள் அதெல்லாம் கதைக்கணும். பார்ட் 2 பேப்பர் டிஸ்கஸ் பண்ணணும் பிள்ளைகள். டிஸ்கஸ் பண்ணுவோம். மற்றும் ஒரு காலையில் உங்களை சந்திக்கிறேன். எக்ஸாம் ரெடி ஆகணும்.